முதல்ல தெரிஞ்சுக்கங்க. செய்ய முடியாத சூழல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்ச வரையும் செய்யுங்க. வாயால் தடுக்கிறது வந்து அனுமதி இருக்கா? வாயால் தடுங்க. அதுவும் அனுமதி இல்லைன்னா உங்க மனசளவில் இருங்க. அல்லாவுக்கு அஞ்சு சொல்லுங்க. நிஜமா இங்கே வாயால் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதியே இல்லையா? அல்லாஹ் தான் தக்கு பயப்பட்டு சொல்லுங்க. அல்லாஹ் பயப்பட்டு செயலாற்றுங்க. நீங்கள் செய்வனவற்றை முழுமையாக அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல எவ்வளோ உனக்கு வாய்ப்பு இருந்துச்சு, நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் உனக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருந்துச்சு, நீ அந்த இடத்துல எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ண, உன் மனசுக்குள்ள நீ எதை வந்து ப்ரையாரிட்டி கொடுத்த, அது வந்து நமக்கு பிரச்சனை. அது வந்து அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? நீதி செலுத்துங்கள்னாச்சா, அதே அந்த இடத்துல 4வது நிசால வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்படி சரி, நாங்க நீதியும் செலுத்தலப்பா, நாங்க அநீதியும் செலுத்தலப்பா, என்ன நியூட்ரலா நிக்கிறோம். எப்படி எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி அப்படி தள்ளி நிக்கிறோம். நாங்கள் ரெண்டும் பார்க்குறோம். இந்த குரூப் ராங், இந்த குரூப் ரைட்டு, ரெண்டும் பார்த்து என்ன பண்றோம்? இப்போ எதுவுமே பண்ணல, கமுக்கமா இருக்கிறோம். இதுக்கு வந்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலோ, அல்லாஹ்வுடைய ஹாக்கிமியத்தை தூக்கி ஒரு மன்னருக்கு கொடுத்துட்டு இதுவும் செல்லும், இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து தான் இவங்க பாடம் கற்றுக்கிட்டு இப்படி ஒரு மன்னராட்சி வந்து இவர் பண்ணாரு, இது இஸ்லாத்தில் லீகல்னு சொல்லி உண்மைக்கு புறம்பா நீங்க சாட்சி சொன்னாலோ, டிக்டேட்டர்ஷிப்பை நீங்க வக்காலத்து வாங்கினாலோ, அல்லது சாட்சியமே அளிக்காமல் விலகி சென்றாலோ, அந்த கமுக்கமா திட்டு பயமல் ஓரமா அப்படியே உட்காந்து, சரி நமக்கு என்னங்க தெரியும், நாம படித்ததெல்லாம் அந்த தொழுகை நோன்பு சாப்டர் அவ்வளோதாங்க, ஃபிக்கா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். சாட்சியமே அளிக்காமல் விலகி சென்றாலோ நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் நன்கறிபவனாக இருக்கிறது. அப்போ சாட்சியமே சொல்லலை அப்படின்னு, அப்போ இன்னொரு இடத்துல வரும் பாருங்க, சாட்சியம் சொல்ல அழைக்கப்பட்டு சாட்சி சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு வரும். இந்த சாட்சி சொல்கிற அந்த இடத்துல வந்து அல்லாஹ் நம்மளை நிறுத்தி இருக்கிறான். என்ன அப்போ நீதிக்கு முரணா நம்ம நடக்கலை, நீதியும் நம்ம நிலைநாட்டல, அப்படியே ஒரு ரெண்டுக்கும் நடுவில் அப்படி பேலன்ஸ் பண்ணுறோம். அதான் இன்னொரு நிசால கூட லாஸ்ட்டில் வரும், அந்த குஃப்ருக்கும் ஈமானுக்கும் நடுவில் ஒரு ரூட்டு. எப்படி காஃபிரும் இல்லை, அங்கேயும் ஃபிட் ஆக மாட்டோம், இங்கேயும் ஃபிட் ஆகும், மூமின் இடிக்குதே. என்ன ரசூலுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இடிக்குதுன்னு இப்போ நல்லா நமக்கு வந்து அப்பட்டமாக தெரியும். இப்போ அந்த இடத்துல அல்லாஹ் அதான் சொல்கிறான், நீங்கள் வந்து நீதிக்கு முரணா நடந்தாலும் சரி, சாட்சியமே சொல்லாமல், நான் தான் ராங் சாட்சி சொல்லலையே, அமுக்கமாக இருந்தோம்ல நாங்கள் வந்து இது அதாவது இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன, இது வந்து நபி திரை, அந்த திரையை வந்து நாங்கள் வந்து தாண்ட மாட்டோம், திரைக்கு பின்னாடி என்னத்தை ஒழிச்சு வச்சுக்க சொல்லு, நீ ஒழிச்சு திரை போட்டுருக்குன்னு என்ன அர்த்தம்? எதையோ வண்டவாளத்தை நீ திரை போட்டு மறைச்சி வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். திரை எங்கே போடுவோம்? எதையோ ஒன்று மறைக்கும் போது தான் திரையை போடுவோம். அப்போ அவங்க நீதியின் மேலே திரையை போட்டு அந்த திரையை விளக்காதீங்க அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ இந்த கழுவுற மீனில் நழுவுற மாதிரி ஒரு லைஃப் செட் ஆகாது. சாட்சியமே அழிக்காமல் ஒரு மலையை முழுங்கி அப்படி ஏகப்பம் கடப்பாறை முழுங்கி ஏப்பம் முட்டவுன்னு சொல்ல முடியல, நம்ம வந்து மலை முழுங்கி நம்பலாம். அதுதான் அல்லாஹ்வும் அங்கே